ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் சூப். முருங்கைக்காய் அதிகமாக எடுக்கிறதுனால அதில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்றதுனால உடல் சூடு தணியுங்க. இது போக வயிற்று புண்கள் இருந்தாலும் குணமாகும். இப்போ முருங்கைக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? தேவையானவை: முருங்கைக்காய் 1, மிளகு 25 எண்ணம் எடுத்துருக்குறோம், சீரகம் 1/4 ஸ்பூன், பூண்டு 2 பல். இப்போ முருங்கைக்காக வேக விடுவோம். இப்போ பாதி வெந்திருக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது அதில் உள்ள விதைகள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். முருங்கைக்காவை இந்த மாதிரி பிரித்து வச்சுப்போம். ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த முருங்கைக்காயில் இருக்கிற சதையை மட்டும் தனியாக நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து ஒரு கரண்டியை வச்சு அப்படி தனித்தனியாகவே எடுத்துக்கலாம். இது முத்தின முருங்கைக்காவாக எடுங்க, அப்போ தான் சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச முருங்கைக்காய் வேண்டாம், முத்தின முருங்கைக்காவை எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சதைப்பகுதி, அந்த விதை, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சதை ஒரு சட்டியில் போட்டு வேக விடணும். இப்போ முருங்கைக்காய் வேகும்போது உள்ள தண்ணீர் வச்சுருப்பீங்கள்ல, அந்த தண்ணியவே இதில் ஊற்றிக்கலாம். அதை தூர ஊற்றிட வேண்டாம். அதை ஊற்றிட்டு அது போக தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அதை அப்படியே எடுத்து குடிக்கிறதுக்கு தயாராக எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் வேணும்னா நான் வடிகட்டி வேணாலும் குடிக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இறக்குனதுக்கப்புறமா அதுக்கு மேலே மல்லி இலை தூவிக்குங்க. முருங்கைக்காய் சூப் இப்போ ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.